ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முட்டை கொத்து புரோட்டா. புரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசை நிறைய பேருக்கு வரும். ஆனால் டயட்டில் இருப்பீங்க, சாப்பிட முடியாது. அப்போது இந்த மாதிரி முட்டையில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 2 பல்லாரி, 1 தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் 4 முட்டைக்கு அளவு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க முட்டையை. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போது பேனில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நல்லெண்ணெயே நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். இஞ்சி மிளகாய் போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே தக்காளி போட்டுடலாம். வத்தல் பொடி 1/2 ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். நல்லா இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நடுவில் இந்த மாதிரி முட்டையை ஊற்றிடலாம். இப்போது நம்ம பெரட்டுறப்போ உடனே கிளறிடக்கூடாது. இந்த மாதிரி தான் பெரட்டணும். நம்ம உடனே இது பண்ணிட்டோம்னா குட்டி குட்டியாக பொடிஸ் ஆயிரும். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. வேகமாகவே டக்குன்னு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் கரெக்டாக அந்த 5 மினிட்ஸ் கூட்டி வச்சு வதக்கினா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ பெப்பர் மட்டும் தூவி கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். இப்போது நம்ம மல்லிச்செடியும் கருவேப்பிலையும் கடைசியாக போட்டு இறக்கிடலாம். போட்ட உடனே கொஞ்சம் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சூப்பரான முட்டை கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். டயட்டில் இருக்கவங்க ஒரு நாளைக்கு காலையில் 4 முட்டை சாப்பிடலாம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.